வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க என்டிபிசி எக்ஸாமில், அதாவது 1/4/2021 என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட ஜிகே கொஷின் தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். தமிழில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தமிழுக்காக தமிழ் மீடியமில் ஜிகே கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக கட்டிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். கொஷின் போகலாமா? கோடைகாலம் முடிவரும் நிலையில் பொதுவாக பருவமழைக்கு முந்திய மழை பொழிவு ஏற்படும். குறிப்பாக கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? அதாவது கோடைகாலம் முடிவரும் நிலையில், கோடைகாலம் முடிவரும் நிலையில் பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு, பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு ஒரு மழைப்பொழிவு நடக்குமா கேரளா, கர்நாடகாவில். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்போது கோடைக்காலம் முடிவுற நிலையில் பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவுக்கு பேர் மேங்கோ ஷவர்ஸ். பின்வரும் எந்த நாடு பிரிக்ஸ் குழுவின் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கேட்குறாங்க. கனடா கிடையாது, பூட்டான் கிடையாது, இந்தோனேஷியா கிடையாது, பிரேசில் பிரிக்ஸு. இப்போ பிரிக்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் பீனா பிரேசில், அப்புறம் ஆர் ரஷ்யா, அப்புறம் ஐ இந்தியா, அப்புறம் சி சைனா, எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கு பேர் தான் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 5 நாடு தான் பிரிக்ஸ் நாடு. அதனால் கனடா கிடையாது, பூட்டான் கிடையாது, இந்தோனேஷியா கிடையாது. அப்போ பிரேசில் தான் அந்த பிரிக்ஸில் 5 நாடில் ஒரு நாடு. ட்ராக் பால் என்பது பின்வரும் வகைப்பாட்டினை சாரும். ட்ராக் பால் அப்படின்னா எது அப்படின்னா உள்ளீட்டு சாதனம், இன்புட் டிவைஸாக. ட்ராக் பால் இன்புட் டிவைஸ். ட்ராக் பால் எந்த வகைப்பாட்டை சார்ந்தால் உள்ளீட்டு சாதனம், இன்புட் டிவைஸ். எம்.எஸ். சுவாமிநாதன் என்பவர் யார்? ஒரு வேளாண்மை அறிவியலாளர். எம்.எஸ். சுவாமிநாதனை பற்றி ஃபேமஸ் என்ன சொல்கிறோம் நம்ம? ஒரு வேளாண்மை, அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடியவர் வேளாண்மை அறிவியலாளர் தான் எம்.எஸ். சுவாமிநாதன், தமிழ்நாட்டுக்காரர். எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்னா எம்முக்கு பேர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர் பேர். எம்முக்கு போல் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர் பேர். இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை தான் எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் 28 செப்டம்பர் 2023 இறந்துட்டார். எம்.எஸ். சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை. இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தைன்னு சொல்வது எம்.எஸ். சுவாமிநாதன். இவர் பிறந்தது எப்போனா 1925 ஆகஸ்ட் 7 பிறந்திருக்காரு. 28 செப்டம்பர் 2023 இறந்துட்டாங்க. பன்னாட்டு தீர்வுகள் வங்கி, பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா பாசல். இடம் எந்த நாட்டில் இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. சுவிட்சர்லாண்டு அந்த நாட்டில் ஒரு இடம் தான் பாசல். அந்த பாசல்ன்ற இடத்துல தான் பன்னாட்டு தீர்வுகள் வங்கி, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் தலைமையிடம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த வங்கியை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பிஐஎஸ், பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட், பிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வதேச தீர்வுக்கான வங்கி. மத்திய வங்கிகளுக்கு சொந்தமான ஒரு சர்வதேச நிதி நிறுவனம் தான் இந்த பிஐஎஸ். இது எங்கே இருக்குது? பாசல். எந்த நாட்டில் இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஐசக் நியூட்டன் அவர்களால் வழங்கப்பட்ட இயக்க விதிகள் 3 பார்த்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேத்துக்கு. சார் ஐசக் நியூட்டனுடைய 3 விதிகள்.
மொத்தம் எத்தனை விதினா 3 விதிகள் இருக்குது. தாப்தி அப்படின்னா தப்தி சுரம்ல, அதுதான் தாப்தின்னு போடுவாங்க. தப்தி நதி அதனுடைய உருவாக்கத்தை டேஸில் கொண்டுள்ளது. எதுலன்னா சாத்புரா மலைத்தொடர். இந்த சாத்புரா மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா மத்திய இந்தியாவில் இருக்குது. ஒரு மத்திய இந்தியாவில், அது இந்தியாவில் சென்ட்ரு பகுதியில் இருக்குது. அது வந்து குஜராத், அதாவது கிழக்கு குஜராத் அரபிக்கடலுக்கு அருகில் தொடங்குது. அரபிக்கடலுக்கு அருகில் குஜராத்திலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து சத்தீஸ்கர் வரைக்கும் வருது. அதுக்கு பேர் தான் சாத்புரா மலைத்தொடர். இந்த தப்தி நதி எதில் கொண்டு வந்தால் சாத்புரா மலைத்தொடர் தான் இருக்குது. அந்த தப்தி நதி எதில் இருக்குதுன்னா சாத்புரா மலைத்தொடர். சாத்புரா மலைத்தொடர் எதுலேருந்து ஆரம்பிக்குது? குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் எல்லாம் சேர்த்து தான் சாத்புரா மலைத்தொடர். இந்த சாத்புரா மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா இந்தியாவின் மத்திய பகுதியான குஜராத், மகாராஷ்டிரா அந்த பகுதியில் இருக்குது. இப்போ தப்தி நதி எங்கே உருவாக்குது அப்படின்னா சாத்புரா மலைத்தொடரில். எந்த அணுசக்தி உலை குஜராத்தில் அமைந்துள்ளது அப்படி கேட்குறாங்க. த காக்ராபார் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இஸ் ஏ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா விச் லைஸ் இன் த மாண்ட்வி சூரத் தப்தி ரிவர் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத். எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. காக்ராபார் வந்து குஜராத்தில் இருக்குது. கேட்குற என்னது, எந்த அணுசக்தியிலோ குஜராத்தில் அமைந்துள்ளதுன்னா குஜராத்தில் உள்ள அணு உலைக்கு பேர் வந்து காக்ராபார். நரோரா எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. நரோரா வந்து உத்தரப்பிரதேசம். தாராபூர் எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. தாராபூர். ராணா பிரதாப் சாகர் டேம் இஸ் லொக்கேட்டட் அட் ராஜஸ்தான். இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நம்மளுக்கு தேவை குஜராத்தில் உள்ள அணுசக்தி உலை எங்கே இருக்குன்னா காக்ராபார். பொதுவாக அமைச்சர்கள் குழுவானது யாருக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள்? மக்களவை. மக்களவைனா லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை என்னது? லோக்சபா. ஏன் அப்படின்னா மக்களால் ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய பேர் தான் லோக்சபா. இப்போ 543 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மக்களவை உறுப்பினர்கள். மக்களால் ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய எம்பிக்கு பேர் உறுப்பினர்கள், அவங்க தான் மக்களவை. இந்த அவைக்கு தான் வந்து அமைச்சர்கள் பொதுவாக மாநிலங்களவையிலும் போய் என்ன சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் பொதுவாக அமைச்சர்கள் குழுவால் யாருக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள்லாம் மக்களவையில் தான். எங்கேயும் பதிலளிப்பாங்க, இங்கேயும் பதிலளிப்பாங்க. பட் பொதுவாக யாருக்கு போனாங்கன்னா மக்களவையில் தான் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது டில்லி சலோ என்னும் முழக்கத்தை அளித்தவர் சுபாஷ் சந்திர போஸ். டில்லி சலோ என்ற முழக்கத்தை முழங்கியவர், அளித்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்த டில்லி சலோ சுபாஷ் சந்திர போஸ் எப்போ சொன்னார் அப்படின்னா, ஏன் சொன்னார் அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்கள் வந்து டில்லி சலோ வந்து என்ன மீனிங்னா டெல்லியை நோக்கி போங்க. எப்போ சொன்னார் அப்படின்னா 1943 சொன்னார். ஃப்ரம் சிங்கப்பூர் அர்ஜிங் த இந்தியன் நேஷனல் ஆர்மி டு லிபரேட் இந்தியா ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல். அதாவது இந்த டில்லி சலோ வந்து எங்கே சொன்னார்னாக்க சிங்கப்பூரில் தான் வந்து சொன்னார். யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா ஐஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் ஆர்மி, அவங்ககிட்ட பேசினார். டெல்லி சலோ அப்படின்னா டெல்லியை நோக்கி போங்க, போய் டெல்லி போய் பிடிங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். எந்த வருஷம் சொன்னார்னா 1943 தான் அவர் வந்து பேசுகிறார் சிங்கப்பூர் ஐஎன்ஏ முன்னாடி. பின்வருவனவற்றில் எது ஒரு வெளியீட்டு சாதனமாகும்? எது ஒரு வெளியீட்டு சாதனம்னா மானிட்டர் தான் வெளியில் இருக்குது. ஜாய்ஸ்டிக்கு, கீபோர்டு, ஸ்கேனர் இதெல்லாம் கிடையாது. வெளியீட்டு சாதனம் எதுனா மானிட்டர். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இந்தியாவின் மாபெரும் கடலோர உப்பு நீர் ஏரி உள்ளது அப்படி கேட்குறாங்க. கடலோர உப்பு நீர் ஏரி, அதாவது சில்கா லேக் இருக்கு இல்லையா, சில்கா லேக்கு எங்கே இருக்குதுன்னாக்க ஒரிசாவில் இருக்குது. இஸ் அ லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லக்கூன் இன் இந்தியா. அதே வந்து மாபெரும் கடலோர உப்பு நீர் ஏரி எங்கே இருக்குன்னா சில்கா லேக் ஒரிசாவில் இருக்குது. அதாவது ஒடிஷா. இப்போ சொல்லுவோம் ஒரிசான்னு சொல்லுவோம், இப்போ ஒடிஷான்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஸோ இது இந்த கொஷினை பொறுத்தவரை. ஆனால் சாம்பார் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக் இன் இந்தியா. இது என்னன்னாக்கு சாம்பார் லேக் ஒன்று இருக்குது. சாம்பார் சாப்பிட்றோம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கோங்க. சாம்பார் லேக். இந்த சாம்பார் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சாம்பார் லேக் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. இதுதான் லார்ஜஸ்ட்டு இன்லேண்டு, அதாவது கடலுக்கு இல்லாமல் இன்லேண்ட், அது வந்து என்ன சொல்லலாம், தண்ணீர் இல்லாமல் உள்ளுக்குள்ள, அதாவது நிலப்பகுதிக்குள்ளே. லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக், லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் அது சாம்பார் லேக்கு ராஜஸ்தானில் இருக்குது. புரிஞ்சுதா? இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இந்த கொஷின் பார்த்து கடலோர உப்பு நீர் ஏரி, கடலோர உப்பு நீர் ஏரி சில்கா லேக்கு, அது ஒரிஷாவில் இருக்குது. சாம்பார் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இதுதான் வந்து இந்தியா லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக் இன் இந்தியா அப்படி கேட்டது ராஜஸ்தானில் இருக்குது சாம்பார் லேக். இந்தியாவின் எந்த வைஸ்ராய் வெர்னாகுலர் பத்திரிகை சட்டத்தை, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் முன்மொழிந்தார் அப்படின்னா லிட்டன் பிரபு தான் வந்து வெர்னாகுலர் ஆக்ட் கொண்டு வந்தார். இந்த வெர்னாகுலர் ஆக்ட் எப்போ வந்து 1878 தான் வந்து வெர்னாகுலர் ஆக்ட் வந்தது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை வந்து கட்டைல் பண்ண, அதாவது தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரெஸ் ஆக்டு தான் வெர்னாகுலர் ஆக்டு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1878 கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேர் கேக்ஜிங் ஆக்ட். கொண்டு வந்தது லார்ட் லிட்டன் பிரபு. ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் ப்ரெஸ். இது எல்லா ப்ரெஸ்ஸும் கிடையாது, இந்தியன் லாங்குவேஜ் ப்ரெஸ் மட்டும்தான். இங்கிலீஷ் ப்ரெஸ்லாம் வந்து இதை ஒன்றும் கட்டுப்படுத்தாச்சுருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வெர்னாகுலர் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜ் ப்ரெஸ்ஸை மட்டும் கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878 கொண்டு வந்தாங்க. இந்தியாவின் எந்த பகுதியில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்றன அப்படின்னா சதுப்பு நிலக்காடுகளுக்கு இன்னொரு பேர் வந்து அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லலாமா. சதுப்பு நில காடுக்கு இன்னொரு பேர் வந்து அலையாத்தி காடு. இந்த அலையாத்தி காடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடல் ஓரங்களில் சதுப்பு நிலமாக உள்ள பகுதியில் அடர்ந்து காணப்படுகின்றன. இது வந்து கடல் ஓரத்தில் தான் இருக்கும். அதனால் இந்த அலைகளின் தாக்கம் கொண்ட கடற்கரைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கடற்கரையில் வந்து இந்த காடுகளாக இருந்துச்சு. சதுப்பு நில காடு இருந்துச்சுன்னா அலை போய் அடித்து அது வந்து என்ன செய்யாது, அந்த மண்ணை அரிக்காது, இந்த மண்ணை அரிப்பை தடுத்துரும். அதனால தான் இந்த சதுப்பு நடு காடுகள் வந்து எங்கேயும் அலைகளில் தாக்கம் கொண்ட கடற்கரையில் இருக்கும். இந்த சதுப்பு நில காடுகள் பேர் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு மரங்களின் தண்டுகள் பக்க வேர்களால் தாங்கப்படுகின்றன. இந்த மரங்களோட வேர் வந்து பக்க வேர்லாம் தாங்கும். ஏன்னா அந்த அலை அடிக்கும் இல்லையா, அடிக்க அடிக்க பக்க வேர் தான் அந்த மரங்களை வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ள காலங்களில் நீர் மூழ்கியும் வெள்ளமற்ற காலங்களில் இவ்வேர்கள் வெளியே தெரியுமாறும் காணப்படும். வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கிருமா. வெள்ளம் மற்ற காலங்களில் வந்து அந்த வேர்களை வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு அமைப்பினால் தான் இம்மரங்கள் வெள்ள அரிப்பினால் விழுந்து விடாமல் நிற்கின்றன. அதாவது வெள்ளம் வந்தாலும் அந்த சுற்றி வர உள்ள வேர்கள் வந்து கீழே விழுகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதுப்பு நில காடுகள் இந்தியாவில் கிழக்கு கடற்கரையில் கங்கை, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ஆகிய நதிகளின் டெல்டா பகுதியில் காணப்படுகின்றன. இம்மரங்கள் உறுதியானதும் நீடித்து உழைக்கக்கூடியதுமாக இருப்பதால் படகுகள் கட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இதில் காணப்படும் முக்கிய மரங்கள் கார்சன், கிண்டல். முக்கிய மரத்துக்கு பேர் என்ன வரும்? கார்சன் மரம், அப்புறம் வந்து கிண்டால் மரம். இந்த மரங்கள் இது வந்து படகு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களா. அந்த ராஜாஜி தேசிய பூங்கா, ராஜாஜி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஹரித்வார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஹரித்வார் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரித்வார் டிஸ்ட்ரிக்,
கங்கை நதி ஓடக்கூடிய பகுதிக்கு பேர் ஹரித்வார் ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் கங்கை நதி ஓடுது. இந்த ஹரித்வார் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகாண்ட் மாநிலம், அந்த மாநிலம் எந்த மாநிலம்? உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் ராஜாஜி தேசிய பூங்கா இருக்குது. பத்மாவதியின் ஆசிரியர் யார்? அதாவது பத்மாவதி காவியம் 1540 அவதி ராஜ்யத்தைச் சேர்ந்த ஷூபி கவிஞரான மாலிக் முகமது ஜாயிசி என்பவர் தான் அவதி மொழியில் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பத்மாவதி எப்போ நடந்திருக்கு பாருங்க, 1540 இவர் அவதி ராஜ்யத்தைச் சேர்ந்த மாலிக் முகமது ஜாய்சி, இது ஷூபி கவிஞர். இவர் எழுதிய புக்கு பத்மாவதி எந்த வருஷம்? 1540 எழுதியிருக்காங்க. செயற்கை நார்கள் எளிதாக தீப்பற்றக்கூடியது, இருப்பினும் தீயணைப்பு வீரர்களின் சீருடைகள் தீப்பற்றாமல் இருக்க டேஸ் நெகிழியின், அதாவது பிளாஸ்டிக் பூச்சு ஒரு படலமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கும். ஏன்னா மெலாமைன் அந்த மேலே செயற்கை நார்கள் எளிதாக தீப்பற்றக்கூடியது, இருப்பினும் தீயணைப்பு வீரர்களின் சீருடைகள் தீப்பற்றாமல் இருக்க என்ன நெகிழி பூசியிருப்பாங்க அப்படின்னா மெலாமைன் நெகிழியின் பூச்சு ஒரு படலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக பிரதான் மந்திரி ரோஜ்கார் யோஜனா PMRY செயல்படுத்தப்பட்டதுன்னா 1993 இதை தொடங்கியிருக்காங்க. 1993 தான் பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. இது எதுக்காக அப்படின்னா வேலையில்லா இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பினை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா. இந்தியா அதனுடைய முதல் செயற்கைக்கோளை எப்பொழுது விண்ணில் ஏவியது? முதல் செயற்கைக்கோளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆரியப்பட்டா. முதல் செயற்கைக்கோளுக்கு பேர் ஆரியப்பட்டா. இதே முதல் செயற்கைக்கோள். இது ஏன் ஆரியப்பட்டா பேர் வச்சாங்கனாக்க, இந்திய வானியல் ஆராய்ச்சி பழைய பேர் இந்திய வானியல் அறிஞர் ஆரியப்பட்டா அவருடைய நினைவாக வச்சது இந்த ஆரியப்பட்டா. இது எங்கேருந்து பண்ணால் சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யா சொல்கிறோம் இல்லையா, அப்போ பல நாடுகள் சேர்ந்தது தான் சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன்லேருந்து 19 ஏப்ரல் 1975 ஏவியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் கம்புஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு பேர் கப்புஸ்டின் யார்ன்ற ஒரு பேர் அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல இருந்து கொஸ்மஸ் 3M என்ற ஏவுகலன் மூலம் செலுத்தப்பட்டது. அந்த ஏவுகலனுக்கு பேர் என்ன அப்படின்னா கொஸ்மோஸ் 3M. கொஸ்மஸ் 3M தான் அந்த ஏவுகலம். அதை மேலே செலுத்தி கொண்டு போவாங்க இல்லையா, அந்த ஏவுகலனுக்கு பேர் கொஸ்மோஸ் 3M. 19 ஏப்ரல் 1975 எங்கேருந்து ஏவுனாங்க? சோவியத் யூனியன். அந்த முதல் செயற்கைக்கோளோட பேர் என்னன்னாக்கா ஆரியப்பட்டா. எந்த இடம் சோவியத் யூனியன்னா கப்புஸ்டின் யார் என்ற இடத்துலேருந்து ஏவியிருக்காங்க. இந்த கொஷின் நம்மளுக்கு என்னன்னாக்கா 19 ஏப்ரல் 1975 முதல் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. 1948 ஏர்லி இண்டஸ் சிவிலைசேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறான். ஏர்னஸ்ட் மேக்கே. இவர் தான் ஏர்னஸ்ட் மேக்கே. இன்னும் ரொம்ப ஏர்னஸ்ட் JH மேக்கே அவர் பேர். ஏர்னஸ்ட் JH மேக்கே. இவர் தான் ஏர்லி இண்டஸ் சிவிலைசேஷன் புத்தகத்தை 1948 எழுதியவர். நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி மதுரையில் கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஹாஸ்டல் வெளியூர் நபர்களுக்கு ஹாஸ்டல் உண்டு, லேடிஸ்க்கு நாங்களே வச்சுருக்கோம், ஜென்ஸுக்கு பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது. நீங்கள் நேராக படிக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சாய்ஸ் டைரெக்டாக நீங்கள் படிக்கணும்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக படிக்க முடியாத பட்சத்தில் ஃபேமிலி பிரச்சனை, ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வெளியில் வர முடியும், வெளியூர்லேருந்து வர முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2வது சாய்ஸை வந்து ஆன்லைன் கோர்ஸ். அதுக்கடுத்து 3வது சாய்ஸு நம்ம 2700 வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம யூடியூப்பில். அதை பார்த்து தேடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து படிக்கலாம். ஸோ 3 சாய்ஸ் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருந்தால் டைரெக்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஆன்லைன் கிளாஸுக்கும் டைரெக்ட் கிளாஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். டைரெக்ட் கிளாஸ் நிறையா கிளாஸ் எடுப்போம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதான். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸு அந்த மாதிரி நான் சொல்லி தருவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் டைரெக்டாக படிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு, உங்களால் படிக்க முடியும்னு நினச்சிங்கனாக்க நேராக வந்து படிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக யூ கெட் ஏ பாசிட்டிவ் ரிசல்ட். நன்றி, வணக்கம், வெற்றி.